வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். வேத புத்தகத்திலே நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு ஏராளமான ஆலோசனைகளும் உள்ளன, கட்டளைகளும் உள்ளன. ஆண்டவர் ஆலோசனையாக நமக்கு பல காரியங்களை சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு அவைகளில் ஒன்றை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனித இயல்பு அவ்வப்பொழுது சோர்ந்து போய் விடுவது. வழக்கமாக உற்சாகமாக செய்கின்ற ஒரு காரியத்தை போதும் செய்ய வேண்டாம் என்ற மனநிலைக்கு வருவதுதான் சோர்ந்து போன நிலை. நமக்கு ஏற்ற சூழ்நிலைகள் நடவாத போது, ஏமாற்றங்கள் வரும்போது, அல்லது சில காரியங்கள் தாமதிக்கும் போது நாம் மனதளவில் சோர்ந்து போய் விடுகிறோம். மனமும் உடலும் அந்த நேரத்தில் ஒத்துழைக்க மறுக்கின்றது. எப்போதுமே கடவுளின் வார்த்தைகள்தான் நமக்கு முக்கியம். லூக்கா 18ஆம் அதிகாரம் இவ்விதமாய் ஆரம்பிக்கின்றது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகின்றார். கடவுளின் சித்தத்தை மனிதன் அறிந்து அதை முழுமை பெறச் செய்வதே உண்மை ஜெபத்தின் நோக்கமாகும். நாம் மற்ற எந்த காரியங்களில் சோர்ந்து போனாலும் ஜெபம் பண்ணுவதில் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது என ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். என்ன நடந்தாலும் அவரோடு பேசுகின்ற காரியத்தை நான் நிறுத்த மாட்டேன். தாமர்லேன் என்பவர் தன்னுடைய அனுபவத்தை இவ்விதமாய் கூறுகிறார். ஒருமுறை அவர் தன் எதிரியிடமிருந்து தப்பிப்பதற்காக ஓர் இடிந்த கட்டடத்தில் நீண்ட நேரம் ஒளிந்திருந்தார். நம்பிக்கையற்ற நிலையில் பல மணி நேரம் தனியாக உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது ஒரு சிறிய எறும்பு தன்னை விட பெரிய ஒரு தானியத்தை இழுத்து கொண்டு உயர்ந்த சுவரின் மேல் ஏறிக்கொண்டிருப்பதை கவனித்தார். மேலே செல்ல முடியாமல் அநேக முறை அந்த எறும்பு கீழே விழுந்தது. அதை அவர் கவனித்து கொண்டே இருந்தார். 69வது முறை கீழே விழுந்து 70வது முறை சுவரின் உச்சியை அது அடைந்ததாம். இந்த காட்சி அவருக்கு தன்னம்பிக்கையையும் ஊக்கத்தையும் கொடுத்தது. முந்தின ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என சோர்ந்து விட வேண்டாம். பதில் வராவிட்டாலும் விரைவில் வரும் என நம்புங்கள். ஜெபம் நமக்குள் நம்பிக்கையையும் புது பலனையும் கொண்டு வரும். ஏனென்றால் ஜெப நேரத்தில் நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கிறோம். ரூபன்ஸ் தீன் என்னும் சங்கீத வித்துவான் இவ்வாறு தன் அனுபவத்திலே கூறுகிறார். நான் ஒரு நாள் பாடல் பயிற்சி செய்யாவிட்டால் அதனால் ஏற்படும் குறையை நான் உணரத்தக்கதாக இருக்கும். 2 நாள் பயிற்சி செய்யாவிட்டால் என் சிநேகிதர் என் குறையை அறிந்து கொள்ளுவார்கள். ஆனால் 3 நாள் பயிற்சி செய்யாவிட்டால் பொது ஜனங்கள் அதை அறிந்து கொள்ளுவார்கள். அன்பானவர்களே, ஜெபிக்காமல் இருந்து பாருங்கள், வறண்டு துவண்டு விடுவீர்கள். நம் ஆத்துமாவை குளிர்விக்க தேவ பிரசன்னம் தேவை, அனலாக்கவும் தான். அன்பானவர்களே, ஜெப நேரங்கள் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவை. அவர் பிரசன்னத்தில் தனியாக நேரம் செலவிடுகிறேன், அதுதான் எனக்கு தேவை. பதில் வரும், கட்டாயமாய் வரும். மட்டுமல்ல, ஊக்கமான ஜெபத்தின் மூலமாக ஆண்டவருடைய விருப்பத்தையும் நம் வாழ்வில் அறிந்து கொள்ள முடியும். சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் நம் ஜெபங்களை கேட்கிறவர். ஆண்டவர் நம் ஜெபங்களில் அக்கறையுள்ளவர். ஆண்டவர் நம் ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறவர். மட்டுமல்ல, ஆண்டவர் நம் ஜெபங்களின் மூலம் நமக்கு விடுதலை அளிக்கின்றவர். அன்பானவர்களே, சரியான பாதையில் ஆண்டவர் நம்மை கண்டிப்பாய் நடத்துவார். இன்று முதல் தீர்மானம் செய்யுங்கள். என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலையிலும் நான் ஆண்டவரோடு பேசுவதை நிறுத்த மாட்டேன். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் அந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கின்றார்.
ஆண்டவருடைய ஆலோசனையை தொடர்ந்து நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்பற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். ஆமென்.